காரடியாம் நோன்பு செய்யும் விதம். வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஓர் இலை வீதம் எண்ணி அரிசி மாவினால் கோலம் போட்டு நுனி வாழை இலைகளாக கோலத்தின் மீது நுனி வடக்கு பக்கம் இருக்குமாறு போட வேண்டும். இந்த இலையின் நுனி பக்கத்தில் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், சரடு, நடுவில் பூ கட்டி இவைகளை வைக்க வேண்டும். இலையின் நடுவில் 2 வெள்ள அடைகளும் வெண்ணையும் வைக்க வேண்டும். வயதானவர்கள் தங்கள் இலையில் பரமேஸ்வரிக்கு ஒரு சரடு சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். ஒற்றைப்படையில் இலை வந்தால் ஒரு இலையை அதிகமாக்கி இரட்டைப்படையில் போட வேண்டும். ஸ்திரீகள், பெண் குழந்தைகள் எல்லோரும் ஒவ்வொரு இலைக்கு முன்னும் ஒருவர் நின்று கொண்டு தீர்த்தத்தினால் 3 முறை சுற்றி கீழ்காணும் வாக்கியங்கள் போல் சொல்ல வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலும் என்னை விட்டு என் கணவர் பிரியாதிருக்க வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலும் என்னை விட்டு என் கணவர் பிரியாதிருக்க வேண்டும் என்று சொல்லி சுற்ற வேண்டும். பிறகு வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஒரு சரட்டினை ஸ்ரீ பரமேஸ்வரிக்கு கற்றிவிட்டு மற்றொரு சரட்டினை சுவாமி படத்தின் முன் நின்று தானும் கட்டி கொள்ள வேண்டும். இந்த நோன்பினால் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு அவர்கள் இலையிலேயே தேவையான சரடுகளை வைத்து நைவேத்தியம் செய்து மறுநாள் கட்டிவிடலாம். பிறகு குழந்தைகளுக்கும் அதேபோல் சுவாமி படத்துக்கு முன்னால் நின்று கட்டிவிட வேண்டும். பிறகு அந்த அடையை உட்கொள்ள வேண்டும். அன்று முழுதும் மோர் தவிர்ப்பது நல்லது. ஏழையார் நூற்ற நோன்பை மோழையார் கொண்டு செல்வார் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஸோ அன்னைக்கு அந்த அடையை உட்கொள்ள வேண்டும். அன்று முழுதும் மோர் தவிர்ப்பது நல்லது. ஏழையார் நூற்ற நோன்பை மோழையார் கொண்டு செல்வார் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அதில் 2 அடையை மறுநாள் பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும்.